இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியன் பிரின்சஸ், தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபார் women. Fashion starts from $399 only. ஆவி பறக்கும் டீ கடை அந்த பாட்டு வரும். அதுல வரது எல்லாமே நான் தான்டா. அந்த ஃபுல்லா வருமே ஓடுங்க ஓடுங்க மிருகங்கள் வந்து கொண்டிருக்கிறதே. ஓஹோ. ஆனா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அதெல்லாம் நீங்களே வந்து காஸ்டியூம் பண்ணதா செட் பண்ணதா அது எனக்கு தெரியாது. எஸ், எல்லாருமே புதுசா நடிச்சிருக்கோம்ல. இந்த ரொம்ப ரேர்ண்ணே யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு, அதான் இவர் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸை வச்சு நடிக்க வைக்கிறதுலாம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் வந்து செல்ஃபிஷாகவே சொல்கிறேன், வேறு யாராச்சும் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாலும் சரி, இப்போ வந்து எதுக்கு இப்போ வேறு 2 படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மைண்ட் என்ன யோசிக்கும்? பெரிய ஸ்டார் இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெஷ் ஃபேஸ்லாம் இருக்காங்க, பெரிய ஸ்டார் இப்போ வேண்டா எங்களை ஓட்டிட்டு வரும், ஸ்டார் ட்ரிவன் தான். அது நம்ம வந்து அதான் யோசிப்போம். இது வந்து இப்போ எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குல்ல, அதனால் யங்ஸ்டர்ஸுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு வர இயர்ஸ்லலாம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வர முடியும், அந்த பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் உங்கள் வீட்டு பசங்களாக எங்களை நினச்சி நீங்கள் வந்துட்டு, அதான் நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம், அடுத்த ஸ்டார்டமாக அவர் வர முடியும். அவர் எல்லாருமே தான் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே வந்துட்டு 2 ரெஃபரன்ஸ் எங்கள் சைல்டுஹுட்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் தரேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சினிமா பயங்கர காம்படிட்டிவாக ஒரு இருக்கிற சமயத்தில் புதுமுகங்கள்லாம் வந்தால் பார்க்க மாட்டாங்க, ஓடாது அப்படின்னு வந்து 2 திரைப்படங்கள் எப்பிக். எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்தது, ஆனால் 2 வந்து ஐ கேன் கிவ் யூ எக்ஸாம்பிள். ஒன்று வந்து ஒரு திரை ராகம்னு ஒரு படம் வந்தது. ஒரு தலை யார் டைரக்டர் சொல்லு? டிஆர் சார். அதுதான் எவ்வளோ பெரிய ஒரு திறமை இல்லையா? அதில் வந்தவங்க எல்லாருமே நியூ ஃபேஸ். ஓகே, அதுலேருந்து பெருசாக அதுக்கப்புறமா பெரிய லெவலில் வந்தவர் வந்து ஜனகராஜ் சார் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் பாலைவன சோலை, தியாகு அவங்களாம் நடித்தாங்க. சுகாசினி தான் ஹீரோ நினைக்கலாம் இல்லை? ஸோ 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ராம்காம் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி தான். ஸோ அதுக்கு காமெடி சொல்ல முடியாது, காமெடி இருக்கும், ஆனால் எண்டு கிளைமேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப பேத்தஸாக இருக்கும். பட் ஃபுல் ஃபன் வித் யங்ஸ்டர்ஸ். 1 வருஷம் ஓடின படங்கள் அதெல்லாம் நான் சொல்கிறது. 1 வருஷம் 1 இயர் ஓடின படங்கள். ஸோ யூ கேன் ரியலி கம்பேர் இந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் கம்பேர் பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்காக தான் இதுதான் மக்கள்கிட்ட சொல்லணும். அதுக்காக நான் ஒரு டேக்லைன் உனக்கு சொல்கிறேன், நம்பி வாங்கு சந்தோஷமா போங்க. கரெக்ட், வெரி குட். சரிண்ணா, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். அது நான் எழுதின லைன், நான் தான் எழுதின அந்த லைன். யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் நீங்க எழுதினது? அது எவன் கொரியன் எழுதினது. நம்பி வாங்க. ஓ, நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. நீங்க எழுதின லைன் அது நான் பாடின பாட்டுறாது. எமானுடைய இசையில் நான் பாடின பாட்டு. அந்த பாட்டில் அந்த கடைசி ஒரு லைன் வேணும், பாசிட்டிவாக வேணும் எமான்னு கேட்டார். அப்படியே அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் சொன்ன லைன் அது. ஆவி பறக்கும் டீ கடை அந்த பாட்டில் வரும். அதில் வரது எல்லாமே நான் தான்டா. அந்த ஃபுல்லாக வருமே ஓடுங்க ஓடுங்க மிருகங்கள் வந்து கொண்டு இருக்கிறதே. வெற்றி பெற்று ரஜினி முருகன் டீ ஸ்டால். அதெல்லாம் ஓகே. அண்ணா, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். ஓகே, கரெக்டா? யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், ஐ ஒன்லி லிவ் ஒன்ஸ். அதனால நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் கூட நான் இது பண்ணியே ஆகணும். ஆக்டர் கூட மட்டும்தான். ஓகேயா? நீங்க எனக்கு வந்து நான் குரு சோமசுந்தரத்து கூட பேர் பண்ணி எனக்கு மெயின் அண்ட் எதர் நான் ஹீரோ பண்ணோம், இல்லை அவர் ஹீரோ பண்ணோம், இல்லை நான் வில்லன் பண்ணோம் படத்துல. நீ ஆக்டர் தானே கேட்டேன்? ஆமா. எனக்கு ஐ வாண்ட் இல்ல, அது பர்சனல் லைஃப்லயும் இருக்கலாம். இல்ல ஃபிலிம்ல. ஓகே, வெரி குட். அவர் வந்து குரு சோமசுந்தரம் சார் கூட ஈக்குவலா பேர் பண்ணோம். நான் பெர்ஃபார்மன்ஸ் மின்னல் முரளி மாதிரி. யூ கேன் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நீங்க சார்? நான் வந்து நம்ம எவ்வளோ ஆடியோ லான்ச்சில் வந்து அமீர் சார் வந்து ஒரு பெரிய கேள்வி கொடுத்து போனாங்க. அதாவது வந்து டேரக்டர்ஸ் வீ ஃபைண்டர் என்கிட்ட இருக்குது, நீ வந்து எப்போ வந்து அதை என்கிட்ட வாங்கிக்க போகிற அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம பூஜையில் சொன்னார். ஆமாம், கிஃப்ட்டை கொடுத்து போனாங்க. ஸோ அந்த அந்த கிஃப்ட்டை வந்து அவர் கையால் அதை எனக்கு எடுத்து நீ தானே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. இல்லை, இது வந்து ஒரு கமர்ஷியல் ஜோன். கேரியரா வந்து ஒரு நேம் வாங்குனதுக்கு அப்புறம் தென் ஹேண்டிங் ஓவர் யுவர் பென், ஹேண்டிங் ஓவர் யுவர் அந்த மாதிரி அது வந்து ஒரு லெகசி இல்லை. அது மாதிரி அதை வாங்கணுன்றதுதான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட். பேனாக்காக நீங்க வந்துட்டு போராடுவீங்க. எஸ் நீங்க சொல்லுங்க. அதான் சார். ஸோ எனக்கு ஆக்டிங் வந்து காலேஜ் படிக்கும் போது தான் அந்த ஆசை ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து சின்ன பட்ஜெட்டில் தெரியாத முகங்கள் வச்சு தெரியாத நிறைய யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அந்த டைமில் நாளை இயக்குனர் வழியாக நிறைய நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பீட்சாலேருந்து ஆரம்பித்து சூதுக்கவும் மாநகரம் வரைக்குமே அந்த ஃபேஸ் ஆஃப் தமிழ் சினிமா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் விஜய் சேதுபதி சாருங்கிற ஒரு ஆக்டரை வந்து பிக் ஸ்க்ரீன்ஸில் நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு
ஒரு சின்ன ஒரு 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 ஜெம் ஆஃப் ஃபிலிம் பீட்சா. அந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த டைரக்டரும் புதுசு, ஹீரோவும் புதுசு, மியூசிக் டைரக்டரும் சந்தோஷ் நாராயணன் சார் ஒரு படம் தான் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அட்டகத்தி. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அது என்ன டீமாவே பயங்கரமா அது இருக்கு. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா, உண்மையிலேயே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா அட்வான்ஸ், சாரி டு இன்டரப்ட், அது என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் நல்லாலாம் அவர் டேரக்டர் போய் நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அவர் உங்கள் நடிப்பு நல்லாலாம் அவர் அங்கேருந்து ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட் வரும்போது சொல்யூஷன் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட பண்ணும்போது அவங்க போய் சொன்னால் என்ன நினச்சிப்பாங்களோ, இல்லை அவங்கள வந்து நம்ம திருப்பி படுத்துகிறோமா இல்லையா, நம்ம பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ஒரு நடிகருக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதான் சார், அந்த டைமில் ஆரம்பித்தது தான் சினிமாவில் வரணும்னு ஆசை. பட் அது அப்படியே ஆரம்பிச்சு இன்னொரு தனியார் கம்பெனியில் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ரைட்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அவர் பெரிய ஆங்கர். அப்போ நம்ம வந்து நான் இன்டர்னா பண்ணிட்டு இருந்தேன், இன்டர்னாக இருந்தேன். நான் வந்து கண்டென்ட் ரைட்டர் சார். அப்போது இந்த வெப்சைட்டில் படிக்கிற ரிவ்யூஸ் எல்லாமே எழுதிட்டு படிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பேன். படிக்கிற பசங்க பேசிக்கலி அந்த டீம் பார்த்தீங்கன்னா வந்து நர்ட்ஸு, எங்கள் கேங்கே நர்ட் கேங் தான். ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்போம், ரொம்பலாம் என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்காது எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அப்படியே நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. மெயினாக அது என்னென்னா ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சு சார் எனக்கு சின்ன வயசில். ஸோ அதை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆக்டர் ஆகணுங்கிற ஆசை ப்ராபப்ளி இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது. இல்லை வேற ஏதாவது ஒரு நடிகரை பார்த்துட்டு இவெல்லாம் நடிக்கிறானே நம்ம ஈஸியாக நடிக்கலாம் அப்படிலாம் எதுவும் தோணு வரல? அப்படிலாம் யாரை பற்றி? ஆனால் எனக்கு உங்களை பார்க்கும்போது தோணி இல்லை, அந்த மாதிரி சொல்லண்ணே, இந்த மாதிரி சொல்லிட்டே அண்ணா அந்த மாதிரி சொல்ல. எனக்கு நான் முதல்ல சொன்னது இப்போ இப்படி சொல்றான் சார், நீங்க வந்து என் கூட ஒரு நண்பரா இப்படி வந்து சிரிக்கிறீங்க கூட, அந்த மாதிரி இல்லடா அது சொல்லி சிரிக்கிறாரு பாரு. என்ன சொல்லணும்? ஏய் என்னடா அறிவு இல்ல கட் பண்ணிக்கோங்க. ஏய் அண்ணா என்னடா அறிவு இல்ல உனக்கு அண்ணன் போய் அப்படி சொல்லணும்ல. சொல்லிட்டேனா அப்படி சொல்லண்ணே. நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காங்க அப்படின்னு நான் பயங்கரமா அந்த ஹெலிகாப்டர் சொல்லிட்டேன். நீ முதல்ல சொல்லு, டைமிங் மிஸ். அது நீ சொன்னது ரொம்ப பேடான டைமிங் மிஸ்ரா, ரொம்ப பேட். முடிச்சுட்டான் அதான். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் சென்னை 28-2லாம் நடிச்சப்பறம் பாலா சார் தான் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி வர்மாவில் த்ருவ் விக்ரம் ப்ரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அது தியேட்டர்ஸில் வராமல் ஓடிடியில் மட்டும் வந்துச்சு. பட் அங்கேருந்து ஆரம்பித்து டெலிவிஷனில் ஒரு ஸ்டிண்ட் இப்போவும் போயிட்டுருக்கு. அது கொடுத்த ஒரு பாப்புலாரிட்டியை வச்சு தான் சாம் சார் வந்து ஸ்பாட் பண்ணி இந்த படத்தில் மதன்ங்கிற கேரக்டரும் ஐஸ்வர்யாங்கிற கேரக்டர். இப்போ அந்த டீசர் பார்த்தேன், அந்த டீசருக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருந்தது. ஆகாஷ் பியூட்டிஃபுல், ஆகாஷ். அது நீங்களே செட் பண்ணதா அப்போ எப்படி? இல்லை சார், அந்த ஃபேன்ஸ்ல நீங்களே செட் பண்ணதா? இல்லை எப்படி நான் டவுட் கேட்குறேன். ஆமாம் அவங்கெல்லாம் போட்டுருக்கேன், இல்லை ஃபோன் பண்ணி ஏய் எல்லாம் கமெண்ட் போடுங்க, ஏய் என்ன பாராட்டி கமெண்ட் போடுங்க அப்படி ஏதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அதெல்லாம் நீங்களே வந்து காசு கொடுத்து பண்ணதா, செட் பண்ணதா? அதை கேட்குறேன், உண்மையே சொல்லு. இல்லை ப்ராமிஸா? ப்ராமிஸா சார்? நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க. நீ பண்ற அது தெரியும். இல்லை நம்ம வந்து இந்த உண்மையை நம்மளே சொல்லிட்டு வச்சுக்க, இன்னொருத்தர் நம்ம சொல்றது வாய்ப்பு கொடுக்கூடாது சார். ஃபேன்ஸ்ங்கிற வேர்ட்லாம் ரொம்ப பெருசு சார். இப்போ கொஞ்சம் ஒரு ஃபேமிலி 1.5 years இல்லப்பா, நான் எல்லா கமெண்ட்டும் பார்த்தேன். அதில் பார்த்தாலும் ஆகாஷ் வாழ்க, ஆகாஷ் இஸ் வெரி ஸ்வீட் பாய், ஆகாஷ் ஃபேன்ஸ், ஆகாஷ் ஐ லவ் த ஆகாஷ் வாய்ஸ். இப்படியே இருக்கு. எவனாவது சாம் செம்மையா கலக்கிருக்கீங்க, டேய் சூப்பர், நிக்கி ஏதோ பண்ணி எடுத்துருக்கான். ஃபேன் பேஸ் இங்க வந்து ஆகாஷுக்கு ரொம்ப ஒரு ஆல் டைம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. டெஃபினட்டா ஓகே. செட்ல போறப்போ at least 2 people will come and take pictures with அப்படியே இல்ல அதெல்லாம் அதான் நம்ம கேட்கணும். அவனா செட் பண்ணி கொண்டு வரானா இது நம்ம தெரியல. அவரே செட் பண்ணாலும் பரவாயில்ல, அவரோட ஃபேன்ஸ் வந்து படம் பார்த்தாலே போதும். படம் ஐயோ ஆகாஷ் இந்த இல்ல நான் ஆகாஷ் இந்த உங்க ஃபேன்ஸ்க்கு இந்த படம் எப்படி ட்ரீட்டா இருக்குமா சார்? நான் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், ஃபேன்ஸ்லாம் எதுவும் இல்லை சார். வெல் விஷஸ். இப்போ ஒரு 1.5 years நம்ம ஒர்க்கை பார்த்து டெலிவிஷனில் நம்ம ஒர்க்கை பார்த்து பிக் ஸ்க்ரீனில் நம்ம வரோங்கிறதுனால ஒரு ஆசையில் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. என்னோட ரீசன் என்னவா இருக்கும், ஒரு ஆடியன்ஸாக நான் வந்து இந்த படத்தை ஏன் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வேணால் சொல்கிறேன் சார். இப்போ வர நிறைய வயலண்ட்டான ஃபிலிம்ஸ்க்கு மதியில் ஒரு ப்ரீஸ் மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக இந்த ஃபிலிம். ஒரு ப்ரீதர் அவே ஃப்ரம் ஆல் த வயலன்ஸ் அண்ட் பிளட் ஷெட் ஆக்ஷன். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் சமீப காலமாக நிறைய பெரிய படங்களும் சரி சின்ன படங்களும் சரி நிறைய அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஒரு ஃப்ரெஷ் காஸ்ட்டோட ஒரு நல்ல விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக்கோட டெஃபினட்டாக வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ராம் த்ரில்லராக இருக்கும் இந்த யோலோ. September 12 தியேட்டர்ஸில் வருது. எங்களை மாதிரி ஒரு யங் டீமை வந்து டெஃபினட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் தாண்டி என்டர்டெயின் ஆவீங்க தியேட்டர்ஸ்க்கு வந்தீங்கன்னா. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ கிரேட் 2 hours and 5 minutes.
சூப்பர் ப்ரோ. நான் ஆக்சுவலி நம்ம நிறைய படம் ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஹைப்பெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்து ஹைப் கொடுக்க விரும்பலை. படம் வந்துட்டு உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கோம். ஜாலியான ஒரு ஃபிலிம். நீங்கள் எப்படி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஜாலியான ஒரு ஃபிலிம்மு. எல்லாருமே ஜாலின்றது தாண்டி எல்லாருமே மெனக்கெட்டுருக்கோம், அது கன்ஃபார்மு. என்னன்னா ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஓகே, இது பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக. ஆமாம், இல்லை ஒரு பியூர் ஃப்ரெஷ்னஸ், அவ்வளோதான். அந்த யோலோவுடைய டீசர் ஓப்பனிங் வாய்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சார் சொல்லுவார். சிங்கம் ஒரு நரியை தூக்க பார்த்துச்சு, ஆனால் அந்த நரி கூட்டமாக சேர்ந்து அந்த சிங்கத்தையே தூக்கிச்சு. எப்படி சார் அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்கள் சார். சேம் இங்கிலீஷ், கொஞ்சம் டைம் எடுத்துங்க. A lion planned to kill a hyena, but the crooked hyena got a group and killed the lion. Kia. இல்லை நான் வந்துட்டாமா, நான் வந்து படம் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு சாம்ட்டு கேட்டேன். உண்மையிலே கேட்டேம்மா, நான் இன்டர்வியூக்காக சொல்ல நினைக்காதீங்க. உங்கள் போர்ஷன் பார்த்துட்டு கேட்டேன். ஆகாஷ் எனக்கு தெரியும், அவங்க யார் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப ஃபேஸும் வந்து ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி இருக்குது, ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, யாருன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னார், நீங்கள் வந்து இது செகண்ட் ஃபிலிம் பண்ணுறீங்கன்னு சொன்னார், டெலிவிஷன் பண்ணியிருக்கீங்கன்னு என்கிட்ட சொன்னார். ஸோ டீசர் வெளில வந்திருக்கு, யோலோ டீசர். லைக் இஃப் ஐ ஹேவ் டு பி ஆனஸ்ட், அது பார்த்த உடனே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னே தெரியாது. ஸோ அதுக்காகவே நீங்கள் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில். யோலோ கமிங் ஆன் செப்டம்பர் 12. நான் ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? ஐ எம் வெரி எக்ஸைட்டட். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து யூ ஃப்ரம் கேரளா? இல்லை, ஐ எம் ஆக்சுவலி ஃப்ரம் சென்னை ஒன்லி. சென்னை தான். அப்போ நீங்கள் இங்கே போனப்பட்ட இங்கே தான்? இங்கே தான். மலையாளி, மதர் டங் தான். மதர் டங் தான் மலையாளி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசினா இப்போ கண்டுபிடிச்சிடுவாங்க. அம்மா கேரளா கேரளான்னு நினச்சிருவாங்க. இல்லை இப்போ இங்கே மலையாளம் பேசிட்டு கேரளாலாம் பேசினா அவங்க அடிப்பாங்க நம்மளை, இவ்வளோ கவலைப்படுறீங்க இந்த மொழியை அப்படின்ட்டு. இல்லை, எங்கள் வீட்டு ஏரியாலாம் இருக்காங்க பசங்க, அவங்களுக்கு வந்துட்டுல அவங்க அம்மாலாம் கூப்பிடுவாங்க, மோனே இப்படியே வரு, அம்மா சும்மா கத்தினேக்கிற வேற அப்படின்வாங்க. இதில் மலையாளமா தமிழா சென்னை தமிழானே புரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் இங்கேருந்து பிறந்து வளர்ந்த பசங்க தான். அவங்களுக்கு வந்து அச்சா எங்கே போயின்னுக்கிற அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி தான் மணியும் அந்த மாதிரி தானே. ஸோ இந்த ஐஸ்வர்யா கேரக்டர் நீங்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது என்ன நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க? ஒரு கேரக்டராக சொல்லும்போது படத்தில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? ஆக்சுவலி ஒரு சீன் நடிக்க தெரியலனா நோ ப்ராப்ளம், பிகாஸ் இந்த டீம் சூப்பராக கைட் பண்ணுவாங்க. இல்லை, சாம் சாரும் ராம் சார் அவங்க ஐஸ்வர்யா மதனா ப்ளே பண்ணிவிட்டு சூப்பராக நடிச்சு காமிப்பாங்க. ஸோ அது நம்ம எப்பவுமே இது பண்ணுவாங்க. ஒரு சீன் பண்ணுறது ஆமாம் ஆமாம், 2 பேரும் வந்து காமிச்சிருவாங்க. ஸோ சூப்பராக கைட் பண்ணியிருந்தாங்க. அதனால இட் வாஸ் வெரி நைஸ். I can really bet எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும். நிறைய இனிமே வந்து the smashing git crashing love messages வரதுக்கு நிறைய சான்சஸ் இல்ல. அதாவது வைரல் அப்படியே எல்லாரும் மொபைல் வந்து கிராஷ் ஆடும் அந்த அளவுக்கு மெசேஜ் வரதுக்கு சான்சஸ். பிளாஸ்ட் என் ஃபோன் இப்போ பிளாஸ்ட் ஆக போகுது. ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் அண்ட் திங்ஸ். ஓகே, சோ இன்னும் சொல்கிறேன் கிணிக்கல் இப்படி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போன மூவி இட் வில் பி யோலோ. நான் பண்ணியிருக்க லைக் ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் இமோஜி வெப் சீரிஸ். அவங்க தான் ஒரு என்ன இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஆமா, ஒரு இடம் இல்லையா அவனுக்கு? உண்மையாவே இப்போதான் ரிலீஸ் ஆகுது இமோஜி வெப் சீரிஸ் ஆக. எஸ். ஸோ யோலோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு விஷயம் தெரியும். 2022 அது. எனக்கு யோலோ எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, நான் ரியல் லைஃப்பில் வந்து அப்பா கூட ரொம்ப கனெக்டட். ஸோ இந்த படத்துலேயும் அப்பா கூட நான் ரொம்ப கனெக்டட். ஸோ அப்பா பொண்ணு எப்படி கனெக்ட் லைக் ரியல் லைஃப்பில் அப்படி கனெக்ட் ஆகுத லைக் கேர்ள்ஸுக்கு இந்த மூவி ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஒரு க்யூரியஸ் எலமெண்ட் இருக்குது. நான் ஒன் லைன் கேட்கும்போதே லைக் அவருக்கே தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறது, ஒரு பையன் பொண்ணு அவருக்கே தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறது, அது ஒரு க்யூரியஸ் எலமெண்ட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம் இந்த மூவியில். வெரி நைஸ். இவ்வளோ அழகாக சொல்லுங்க. கதை இன்டர்வல் கிளைமாக்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து புக் மை ஷோல கூட அதுதான் லைக் போட்டுருக்கு. சோ வாட் புக் மை ஷோ மனவள பண்றது இல்ல பட் ஓகே. ஆனா அழகா சொன்னீங்க. அது ஒரு தம்ப்நெயில் தான் கலக்கிருக்காங்க அங்க. வெரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வெரி சீசன்ட் ஆக்டர்ஸா அவங்கள பார்க்கலாம். நத்திங், நாட் ஈவன் ஒன் சிங்கிள் ஷாட் ஒரு டெபியூட்டண்டா இல்லை ஒரு படம் நடிச்சிருக்காங்க, 1.5 படம் நடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி தெரியாது. வெரி சீசன்ட் ஆக்டிங். எல்லாருமே நான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்கல. அது ஏன் நடக்கலன்றதான் சொல்லணும். அதெல்லாம் சொல்கிறேன்.
பாவமா இல்லையா என்ன பார்த்தா? பாலி ஃபேஸ். பாவமா இல்லையா? இந்த ஒரு ஆண் அழகனுக்கு ஏன் கிடைக்கவில்லை, உங்கள் மகள் ஏன் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்பதுதான், ஏன் கிடைக்கவில்லை என்பதற்கான விடை எங்க கிடைக்கும்? யோலோ திரு செப்டம்பர் 12 யோலோ படத்தில் கிடைக்கும். லேடியா நடிச்சிருக்கே குழந்தைங்க பாரு. எப்பவுமே நீ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க வச்சுக்கேன், தட் இஸ் த பிளெஸிங். அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்து கொண்டாட வேண்டிய சீன்ஸ் உண்டு எல்லாமே. ஸோ அதனால வந்து இறைவன் அருளால் இதெல்லாம் வந்து பெருசாக ஹிட் ஆகணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய எண்ணமும் செயலும். ஓகே, தேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் சர்ப்ரைஸ் டு மீ. ஏன்னா அவர் பார்க்கும்போது அப்படியே சைலண்டாக இருக்க, ஒரு நேவர் நைவன்னு சொல்லுவாங்க, அப்படியே அமைதியாக இருக்கார். ஆனால் நடிக்கும்போது நமக்கு தெரில. ஆனால் அது போய் உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த கட்டத்தில் பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டாக, பவர்ஃபுல்லாக, ஒரு நெக்ஸ்ட் டோர் பாயா அப்படியே இருக்குது. அது நான் என்ன பர்சீவ் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ ரியலி லைக் இட். அதுக்கு ஹரிதா சொல்லியிருப்பாங்க பார்த்த உடனே. அவங்க ரொம்ப பார்த்தேன்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களுக்கு மெயின். அவங்க வந்து ஒரு நடிகர் கிடையாது, அவங்க ஒரு லேமேன், ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸாக அவங்க சொல்லிட்டாங்க. தேவிகாவுடைய ஃப்ரேம்ஸ் எல்லாமே லட்டுஸ் தான். வாஸ் வெரி நைஸ், ரொம்ப பிடிச்சது எல்லாமே. ஆகாஷுடைய டீப் ஆக்டிங், அந்த போர்ஷன் கரெக்டான அந்த இடத்துல ஒரு பிரேக் அந்த படத்தில் தேவைப்படுது ஃபார் த ஆடியன்ஸ். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கரெக்டான இடத்துல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு அது வந்து மக்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஈன்னு ஒரு படம் வந்தது. பார்த்தீங்களா? அந்த படத்தினுடைய ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்தால் கூட அது மேஜராக வந்து நானீஸ்வருடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு பயங்கரமான ஒரு லவ், ஒரு லவ்வர் பாய், அந்த மாதிரி பார்த்த உடனே தான் அந்த கதையே வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீப் ரூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களது வெரி நேச்சுரல் ஆக்டிங். ஸோ அண்ட் டெஃபினட்டாக ஒரு கேங் ஆஃப் குட் பெர்ஃபார்மர்ஸ் ஆர் என்ட்ரிங் இன்டு த சினி ஃபீல்ட். அதில் நானும் ஒருத்தனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாருடைய காமெடியில் நான் சார் அந்த இதெல்லாம் பார்த்ததில்ல சீரியஸ் வச்சு பார்க்கும்போது சாப்பிட்டு கேட்டேன், யார் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் சொன்னார் அவங்களை பற்றி. ஸோ இட் வாஸ் எல்லாமே ரொம்ப நல்லா, வெரி பாசிட்டிவ் லுக்கிங் கேங். சூப்பர்ண்ணா. செப்டம்பர் 12 இன் தியேட்டர்ஸ். ஓகே, ஸோ எல்லாருமே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சினி உலகம் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்குற மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. மெயினாக எடிட்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றிண்ணா. என்னத்தை பண்ணுறது, கஷ்டம்ண்ணா, அவங்களோட நிலைமை தானே ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாய். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியன் பிரின்சஸ், த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபார் வுமன். ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் $399 only.